Hey, hello guys, welcome back to the channel. I hope you are really doing well. So இன்னைக்கு லீக் கோட் சேலஞ்ச் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் த பீக்ஸ். ஸோ கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நான் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து 0 இண்டெக்ஸ் அரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயோட நேம் என்னன்னா மவுண்டைன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மவுண்டைன் இருக்கிற அரேல எதெல்லாம் பீக் எலமெண்ட்டோ அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ தான் கொஷினில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பீக் எலமெண்ட்னா என்னன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, பீக் எலமெண்ட் இஸ் டிஃபைன் அஸ் எலமெண்ட் தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இஸ் நெய்பரிங் எலமெண்ட்ஸ். ஸோ நெய்பரிங் எலமெண்ட்ஸ்னு எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ இங்கே 4ன்னு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது ஒரு நம்பர். ஸோ இதுக்கு பிஃபோரா இருக்கிற நம்பர், இதுக்கு பிஃபோரா 2 இருக்கா, இந்த 2 விடவும் இதுக்கு ஆஃப்டர் என்ன இருக்கு 4 இருக்கு. இந்த 4ங்கிற நம்பர் வந்து இதுக்கு பிஃபோரா இருக்கிற நம்பர் விடவும் ஆஃப்டரா இருக்கிற நம்பர் விடவும் கிரேட்டரா இருந்துச்சுன்னா அதுதான் பீக் எலமெண்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஒரு அரேல எத்தனை பீக் எலமெண்ட் இருக்கோ அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே பீக் எலமெண்ட் கண்டுபிடிக்கும் போது அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் பீக் எலமெண்ட்டாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு பிஃபோரா ஒரு எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. அதேமாரி லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஆஃப்டரா எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டும் லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டும் எப்போதுமே பீக் எலமெண்ட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன எலமெண்ட் இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4க்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்குது. 4 வந்து 2 விட பெருசு. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டரா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆஃப்டரா 4 இருக்கு. ஸோ 4 கிரேட்டர் தென் 4ஆன்னு பார்த்தா இல்லை. ஸோ அதனால என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா இது வெறும் எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தா அவுட்புட் என்ன வந்திருக்கு, 1 3ன்னு வந்திருக்கு. ஏன்னா 1 3ங்கிறது ஆக்சுவலாக நம்பர் ரிட்டர்ன் பண்ணல. அவங்க என்னத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்கா. 4க்கு முன்னாடி 1 இருக்கு, 4க்கு அப்புறம் 3 இருக்கு. ஸோ 1 விடவும் 3 விடவும் 4 பெருசு. ஸோ 4 ரிட்டர்ன் பண்ணாமல் அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 8 இருக்கா. ஸோ 8க்கு முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குது. 8க்கு அப்புறம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ ரெண்டுத்தை விடவும் 8 பெருசு. ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் கொஷினோட பிரேக் டவுன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து பீக்ஸுங்கிற வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 லென் ஆஃப் மவுண்டைன் -1. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். எங்கே வந்து எண்ட் ஆகும்னா லாஸ்ட் இண்டெக்ஸுக்கும் முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இன்சைட் த ஃபார் லூப் ஐ ரைட் த இஃப் கண்டிஷன் இஃப் மவுண்டைன் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் மவுண்டைன் ஆஃப் ஐ -1 அண்ட் மவுண்டைன் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் மவுண்டைன் ஆஃப் ஐ +1. ஸோ இஃப் திஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, பீக்ஸுங்கிற அரேல அந்த கிரேட்டராக இருக்கிற எலமெண்ட்டு, ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து பீக்ஸுங்கிற அரேல வந்து லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன்லாம் இந்த லூப் வந்து ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பீக்ஸ் இஃப் பீக்ஸ் எல்ஸ் எம்டி அரே. ஸோ இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம பைத்தனில் என்ன சொல்லுவாங்கன்னா டெர்னரி எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பீக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். எப்போனா பீக்ஸில் வந்து நான் எம்டி அரே லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பீக்ஸோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ரிட்டர்ன் பீக்ஸ் எல்ஸ் எம்டி லிஸ்ட் அதோட மீனிங். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப் 4 கிரேட்டர் தென் 1, ஸோ அதாவது மவுண்டைன் ஆஃப் ஐ, ஸோ ஐயோட வேல்யூ என்ன 1ஆ. ஸோ அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 கிரேட்டர் தென் 1 - 1, ஐ -1. ஸோ I -1னா 1 -1, ஸோ 0. ஸோ அரேல 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 4 வந்து 1ஐ விட பெருசாக கண்டிஷன் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அண்டுக்கு அப்புறம் 4 கிரேட்டர் தென் மவுண்டைன் ஆஃப் ஐ +1. ஐ +1 என்ன, ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்கு. ஸோ 1 + 1 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. ஸோ 4 கிரேட்டர் தென் 1 அண்ட் 4 கிரேட்டர் தென் 3. ஸோ இப்படி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா நம்ம வந்து இந்த 4ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து அந்த பீக்ஸுங்கிற அரேல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா.
ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3க்கு பிஃபோர் என்ன எலமெண்ட் இருக்குது, 4 இருக்குது. ஸோ 3க்கு ஆஃப்டர் என்ன எலமெண்ட் இருக்குது, 8 இருக்குது. ஸோ 3க்கு பிஃபோராக 4 இருக்குது. 4 விட 3 வந்து சின்ன நம்பர். அதேமாரி 8 விட 3 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8க்கு பிஃபோர் என்ன எலமெண்ட் இருக்குது, 3 இருக்குது. 8க்கு ஆஃப்டர் என்ன எலமெண்ட் இருக்குது, 5 இருக்குது. ஸோ இந்த 2 எலமெண்ட்டை விடவும் 8 பெருசு. ஸோ அதனால 8ஓட இண்டெக்ஸை நம்ம வந்து அந்த பீக்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன லூப் வந்து 2 முடிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் முன்னாடி எலமெண்ட் என்ன இருக்குது, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸுக்கும் முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் என்ன, 3. ஸோ ஆக்சுவலாக லென்த் வந்து 4. ஸோ 3 வரையும் தான் இங்கே நம்ம வந்து லூப் வந்து 2 ஆகும். ஸோ லூப் இப்போ வந்து 2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ரிட்டர்ன் பீக்ஸ் இஃப் பீக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அரேயில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 1ம் 3ம் இருக்குது. ஸோ 1 3 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நான் எம்டி அரே. ஸோ அதனால இந்த பீக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். என்னன்னு ரிட்டர்ன் பண்ணால் 1,3ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1,3 தான் நம்ம இந்த இதுக்கோட ஆன்சர். ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சொல்யூஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ இதே இதை வந்து நம்ம லீட் கோடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சேம் தான், சால்வ் பண்ணலாம்னு இல்லை, அப்படியே போய் நம்ம எப்படி கோட் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து சொல்யூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சொல்யூஷனை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண சொல்யூஷன் வந்து 50% யூசர் சொல்யூஷனை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதேமாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் நல்லாவே நம்ம சொல்யூஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சொல்யூஷன் நம்ம வந்து we can make the solution even better. அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கு நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் யூஸ் பண்ணி இங்கே நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம 1 லைன் ஆஃப் கோடு வரைக்கும் கொண்டு போகலாம். எப்படின்னா அதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது 1 லைனுக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் கிடையாது. பைத்தனில் சம் சொல்யூஷனுக்கு வந்து நம்ம சிங்கிள் லைனில் சொல்யூஷன் எழுதலாம். அதை எதை யூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீக்ஸுங்கிற வேரியபிளுக்கு டேரெக்டாக நான் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா கண்டிஷனையும் நான் போட்டுட்டேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஸோ இனிஷியலாக ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் எப்படி, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரே ஒரு இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். என்ன ஆகுனா நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டே போட்டுறோம். ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்ம போட்டுறோம். ஓகேவா? சப்போஸ் இந்த ஃபார் லூப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபார் லூப் வந்து என்ன ஆனிச்சுன்னா இஃப் கண்டிஷனுக்கு போகும். இஃப் மவுண்டைன் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் மவுண்டைன் ஆஃப் ஐ மைனஸ் 1 அண்ட் மவுண்டைன் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் மவுண்டைன் ஆஃப் ஐ பிளஸ் 1. ஸோ சேம் கண்டிஷன் சேம் ஃபார் லூப் வந்து நான் எதுக்குள்ளே போட்டிருக்கேன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபைனலாக நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அந்த பீக்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ பீக்ஸ் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுவோம்னா இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், ஐ போட்டிருக்கேன். ஐ வந்து என்னது, இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ கடைசியாக நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த 1 லைனர். இதை நம்ம எப்படி அட்டைன் பண்ணுறோம்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்யூஷன் போடுவோம் லீட் கோடில். ஸோ நான் இங்கே வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி இங்கே நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூ கேன் சி நம்ம இப்போ லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ண சொல்யூஷன் வந்து 89% ப்ரீவியஸ் யூசர் சொல்யூஷனை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் எழுதணும்ல, அதை விடவும் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணது வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து 2 அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் டாபிக் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நடத்தணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து என்னென்ன எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் லவ் யூ.